ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சுண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி. இதை அரைக்கிற விழுதுக்கு தேங்காய், பெருஞ்சீரகம், பட்டை மிளகாய், மஞ்சத்தூள். சுண்டைக்காய் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அது அரைஞ்ச உடனே தண்ணியில் போட்டுருங்க, அப்படி இல்லைன்னா அது கருப்பாக போயிடும். சரி வாங்க, இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதில் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோட எடுத்து வச்சிருந்த கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, எடுத்து வச்சிருந்த வெங்காயம், நல்லா வதக்கிக்கோங்க. எடுத்து வச்சிருந்த தக்காளி, நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருந்த சுண்டைக்காய் போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கினதும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பெருஞ்சீரகம், பட்டை மிளகாய், மஞ்சத்தூள் அடி கலவையும் அதில் ஊற்றிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். சாம்பார் ரசத்துக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே வாங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான, ஸ்பைஸியான, ஹெல்த்தியான சுண்டைக்காய். ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.